வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதி தந்த ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 104 காண்போமா? பரத மகாராஜா மானிடம் கொண்ட பரிவு. தன்னுடைய குட்டியை நதியினுள் நழுவ விட்ட மான் மிகவும் வருந்தியது. அருகில் இருந்த ஒரு மலை குகையினுள் விழுந்து மரணமடைந்தது. தாயை பிரிந்து தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்த மான் குட்டியை பரத மகாராஜா நதியின் கரையிலிருந்தே கண்டார். அதன் மீது அவருக்கு இரக்கம் ஏற்பட்டது. மான்குட்டியை நீரிலிருந்து வெளியே எடுத்தார். அந்த குட்டியினுடைய தாய்மான் அங்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். மான்குட்டியை தன்னுடைய ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்றார். அப்பொழுதுதான் பிறந்த மானாக இருந்ததால் அதற்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து பாதுகாப்பு கொடுத்தார். பரத மகாராஜா அது வளர வளர அந்த மான்குட்டியின் மீது ஆசை வைக்க ஆரம்பித்தார். அதற்கு தேவையான புல்லை உணவாக கொண்டு வந்து தந்தார். காட்டில் இருக்கும் மற்ற கொடிய மிருகங்களிடமிருந்து மான்குட்டியை மிகுந்த கவனமுடன் பாதுகாத்து வந்தார். தன்னுடைய நேரம் முழுவதும் அந்த மான்குட்டியை வளர்ப்பதிலேயே செலவழித்தார். அதன் மீது கொண்ட அதீதமான அன்பினால் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையையே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தார். பகவானை வழிபடுவதையும் மறந்தார். பகவானை வழிபடுவதற்காக செலவிடும் நேரத்தையும் மான்குட்டியுடனேயே செலவழித்தார். தன்னுடைய தாய்மானை இழந்து யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் குட்டி மானிற்கு தன்னை தவிர வேறு யாரும் துணை இல்லை என நினைக்கத் தொடங்கினார். அதனால் தானே அந்த மான்குட்டிக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருக்கத் தொடங்கினார். மான் மீது கொண்ட பாசத்தினால் பரத மகாராஜா மான்குட்டியுடனேயே தன் வாழ்நாளை கழித்தார். அந்த மான்குட்டியை சிறிது நேரம் காணவில்லை என்றாலும் துடித்து போய்விடுவார். மான்குட்டி எங்காவது சென்றுவிட்டால் அதனுடைய பிரிவினை தாங்க மாட்டார். பரத மகாராஜா அதனோடு உண்டும் உறங்கியும் நீராடியும் வாழ்ந்து வந்தார். அவருடைய இதயம் மானின் மீது கொண்ட பாசத்தால் கட்டுப்பட்டது. அஞ்சி தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் அழைத்து சென்றார். பகவானின் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்த பரத மகாராஜாவிற்கே இந்த நிலைமை என்றால் ஆன்மீகத்தில் முன்னேறாமல் நாய் மற்றும் பூனைகளை வளர்த்து அவற்றுடன் பாசமாக இருப்பவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? பரத மகாராஜா தனது குடும்பம், மனைவி, குழந்தைகளாகிய அனைவரையும் துறந்து தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கானகத்திற்கு வந்தார். ஆனால் ஒரு மானின் மீது கொண்ட பாசத்தினால் அவர் மீண்டும் இந்த உலகப் பற்றில் விழுந்தார். பரத மகாராஜா பகவானை வணங்கும் பொழுது கூட மான்குட்டி எங்கே இருக்கிறது என்று சிந்திப்பார். அவரது மனம் திசை மாறத் தொடங்கியது. ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மன்னனிடம் தொடர்ந்து கூறுகிறார், மன்னனே, பரத மகாராஜா இவ்வாறு மானின் மீது கொண்ட பாசத்தினால் தன்னுடைய பக்தி தொண்டை தவறவிட்டார். அவரால் முன்பு தனது மனைவி, மக்கள், குடும்பம் இவை அனைத்தும் தன்னுடைய ஆன்மீக பாதைக்கு தடையாக இருக்கும் என்று கருதி அதனை துறந்து வர முடிந்தது. ஒரு மானின் மீது அளவற்ற பாசத்தினை எவ்வாறு காட்ட முடிந்தது? அனைத்திற்கும் காரணம் அவருடைய முந்தைய பிறப்பின் கர்ம வினையின் பலனே ஆகும். பரத மகாராஜா முதுமை அடைந்து மரணமடையும் தருவாயில் இருந்தார். அப்போது அவர் அருகில் இருந்த அந்த மான் கண்ணீர் சிந்தியது. தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் இந்த மானை பாதுகாப்பார் என்ற எண்ணம் மனதிலே நிறைந்திருந்தது. அந்த மானை நினைத்து கொண்டே உயிர் துறந்தார். பகவத்கீதை ஸ்ரீ பகவானு வாச்ச யம் யம் பாபிஸ்மரன் பாவம் த்யஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவபாவிதக. ஒருவன் இந்த உடலை விடும் பொழுது எந்த உணர்வு நிலையை எண்ணுகிறானோ ஐயமின்றி அந்த நிலையையே அவன் அடைகின்றான். மரணமடையும் தருவாயில் பரத மகாராஜா பகவானை நினைத்து கொண்டு உயர் துறந்திருந்தால் அவருடைய இருப்பிடத்தை அடைந்திருப்பார். ஆனால் அதற்கு மாறாக மானின் மீது கொண்ட அன்பினால் மானை நினைத்து கொண்டு உயர் துறந்தார். அதனால் அவர் அடுத்த பிறவியில் மானின் உடலை பெற்றார். இப்பொழுது பரத மகாராஜாவின் நிலை என்ன? அவர் இத்தனை நாள் செய்து கொண்டிருந்த பக்தி தொண்டு அவரை கைவிட்டு விடுமா? பகவான் ஒரு பொழுதும் தன் பக்தர்களை கைவிட்டு விடவே மாட்டார். என்ன நடந்தது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 105 காண்போமா? நன்றி, வணக்கம்.